Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இந்த மாசம் டிசம்பர் மாசம் நம்ம கிறிஸ்மஸ் மாசம். சோ நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா நான் ஏதாவது பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். சோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலானு சொல்ல முடியாது, பட் எல்லாரும் பண்ற விஷயம் தான். பட் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். சோ நான் இப்ப கிறிஸ்மஸ் பலகாரம் கலகலா பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றேன்னு காட்டுறேன். Friends, அதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். பாருங்க, 2 கப். இந்த கப்ல 2 கப் மைதா, 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து குங்குமப்பூ சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்ப இதை நான் எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க, 2 கப் மைதா, டூ கப் மைதாக்கு இந்த 1 கப் சுகரு, ஆக்சுவலி நீங்க இதுல 1 கப் எடுத்தீங்கனாலே போறோம். அது வந்து பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் 1.5 கப் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டைம்ல நம்ம இதுல நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை போட்டுட்டா போறோம். பாருங்க, ரவை நம்ம வந்துட்டு அது நம்ம அந்த கப் எடுத்தோம் இல்லைங்களா, அதுல ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டா கூட போதும் ரவை. அப்புறம் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் கீ விட்டுக்கணும். அப்புறம் நான் வந்துட்டு இந்த சாஃப்ரான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்க சாஃப்ரான் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இது போட்டுக்கோங்க, நீங்க ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ளேவர் தான் இது, நம்ம ஃப்ளேவருக்கு என்ன கிடைச்சாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டோம்னா நம்ம ஸ்வீட் வந்து எப்பயுமே உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி, நீங்க தண்ணிக்குன்னா பால் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கிறதால அது இலகி கொடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். மொத்த பால் நம்ம ஊத்திட்டோம்னா ரொம்ப கொலன்னு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறமா இதை வந்து எடுத்து செய்யணும். கொஞ்சம் நல்லா ஊறினாதான் இந்த ரவெல்லாம் வந்துட்டு நல்லா ஊறி வரும். நம்ம வந்து இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. நம்ம இப்போ இதை எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். பாருங்க, இது பண்றதுக்கு நான் 2 பொருள் யூஸ் பண்ண போறேன். இது சீப்பு, இது வந்து ஃபோர்க்கு. நான் வந்து இது புதுசா வாங்கி வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி புதுசா வாங்கி இது யூஸ் பண்ணுங்க. புதுசா வாங்கி ஒன்ஸ் நல்லா கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி புதுசா வாங்கி நல்லா கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஃபோர்க்கு இதை வச்சு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? இங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த சீப்ல கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தடவிட்டேன், உங்களுக்கு ஈஸியா வரும்ன்றதுக்காக. நல்லா
ஃபோர்க்ல பண்றது காட்டுறேன். ஃபோர்க்லயும் அப்படிதான். எங்க யஷு வந்து பாக்குறாரு, என்ன பண்றோம், அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து எங்க யஷு பாக்குறாரு. ஃபோர்க்லயும் அப்படிதான் பாருங்க. அப்படி உருட்டி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபோர்க்கில் வந்து நமக்கு 2-3 இதுதான் வருது. அதனால சீப்பில் வந்து நிறைய கிடைக்கும். லைன்ஸ் வந்து நமக்கு 3 லைன் தான் கிடைக்குது ஃபோர்க்கில். ஆனால் சீப்பில் வந்து நமக்கு நிறைய லைன்ஸ் கிடைக்குது. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் வந்துட்டு பாருங்க எல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது இப்போ வந்துட்டு எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால கொஞ்சம் மீடியம் சூடாயிருக்கும் போதே நம்ம போடணும். பாருங்க, ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, இந்த டைம்ல நம்ம போடணும். கொஞ்சம் பொறுமையா தான் வேகும். இது ஒன்னொன்னாவே போட்டுக்கணும். இத நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டுக்கணும். அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். எண்ணெய் அதுவே கொதிச்சு அடங்கும். அப்போ வந்து நமக்கு கலகலா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம நேச்சுரல் கலர் சேஃப்ரன் ஆட் பண்ணிருக்கிறதால அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுத்துருச்சு. பாருங்க, கலகலா இந்த கலர் வரும்போது நம்ம இப்ப எடுத்துடணும். கொஞ்சம் ஆறணுன்னே கிறிஸ்பி ஆயிடும். இது பழம் மிச்சத்தை போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கலகலா இந்த பழத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். கலகலா கலகலான்னு சவுண்ட் வருது. பாருங்க, இந்த பழத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். நம்ம அந்த பவுடர், சுகர் பவுடர் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப அதில் மிக்ஸ் பண்ண போறோம். பாருங்க, நம்ம அருமையான கலகலா ரெடி. நம்ம கலகலா ரெடி. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. கலகலா சவுண்ட் வருதா? கலகலா ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் செஞ்சு பாருங்க. அப்புறம் எப்ப பாருங்க நான் எல்லார் வீட்லயும் போயிட்டு டேஸ்ட் பார்ப்பேன். இன்னைக்கு நான் செஞ்ச கலகலாவை நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? வாவ், செம்மையா இருக்கு. நிஜமா சொல்றேன், நான் தான் செஞ்சேன். செம கிறிஸ்பியா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, கலகலா சூப்பரா இருக்கு. அந்த சாஃப்ரன் ஃபிளேவர் வேற சூப்பரா வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னுடைய கிஃப்ட் உங்களுக்கு. மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம பெல் பட்டன் அடிச்சிருங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.